ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 42,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், காவிரி ஆற்றில் தண்ணீர் மேலும் திறக்கப்படும் சொல்லப்படுகிறதா? என்ன நிலவரம்? லாவண்யா, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி 42,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி 30வது நாளாக குளிக்கவும் இன்று 3வது நாளாக பரிசீல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணைகளிலிருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 42,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்படுது. அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து படிப்படியாக நேற்று முன்தினம் 30,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று 40,000 கனஅடியாகவும் 45,000 கனஅடியாகவும் அதிகரித்தது. அதே போல இன்று காலை 42,000 கனஅடியாக அதிகரித்து வருகிறது. அதாவது மழையின் அளவை பொறுத்து காவிரி ஆற்றில் தற்பொழுது நீர்வரத்து அதிகரிக்கிறது. அதே போல இன்று கர்நாடகாவில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 19,000 கனஅடியாக 45,000 கனஅடியிலிருந்து 19,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி குளிக்கவும் பரிசீல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல காவிரி கரையோரங்களில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஒகேனக்கலில் குளிப்பதற்காக மக்கள் தினந்தோறும் பார்த்து சென்று கொள்கின்றனர். ஆனால் குளிக்க முடியவில்லை என்ற ஒரு இயக்கத்தோடு சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். மேலும் மழை அளவு தீவிரமாக இருந்தால் இன்னும் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பெய்யும் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.